இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. கேஸ் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் ஆன உடனே அவங்க வந்து நியூ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ சிபிஐ ஹேஸ் த ரைட். ஃபர்ஸ்ட் முதற்கட்ட விசாரணை இது. அடுத்த கட்டம் நம்ம நல்ல காவலர்களுக்கும் கெட்ட பேரு தானுங்க. அவங்கள வந்து காவலாளிகள்னு சொல்லாதீங்க, அயோக்கியர்கள், சமூக. நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா அஜித் குமாரோட கொலையை பத்தி தான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட கள நிலவரம் என்ன மேடம்? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ அஜித் குமாரோட பிரதர், அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் லாஸ்டா அவரை வந்து இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல ஒரு காவலாளி. இல்ல அவரை ஆட்டோல ஏத்தும் போது கூட இருந்த காவலர்னாங்க. அந்த காவலர் அவங்க 5 பேர் முதற்கொண்டு இப்போ சம்மன் அனுப்பியாச்சு. ஸோ விசாரணையும் நடத்தியாச்சு. அப்புறம் மோஹித் குமார், அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து ரமேஷ், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் அசஸ் பண்ணி இன்னைக்கு என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே மேடம், இதுல வந்து இவங்களோட விசாரணை வந்து முடியுமா, இல்லைன்னா இன்னும் சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் இருக்காங்களா? மெயின் ஆட்களே இன்னும் வரலையே சார். ஃபர்ஸ்ட் முதற்கட்ட விசாரணை இது. அடுத்த கட்டம் நம்ம நிக்கிதாதான். சோ அடுத்த கட்ட விசாரணை அவங்கள வந்து வச்சு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிப்பாங்க. ஓகே, இன்னும் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, அடிஷனலா விசாரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து விட்னஸை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இந்த கேஸை பொறுத்தவரை விட்னஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அடுத்த நிலவரம் அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மேடம், அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காவல்துறையில இருந்து போட்ட எஃப்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, தப்பா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த பையன் வலிப்பு வந்து இறந்தான்னு போட்டிருக்காங்க. எல்லாமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு காவல்துறையோட எஃப்ஐஆர்ல. இப்ப இந்த சிபிஐ வந்து என்ன மாதிரி இதை எடுத்துட்டு போவாங்க இந்த எஃப்ஐஆரை? ஸோ ஆக்சுவலா கேஸ் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் ஆன உடனே அவங்க வந்து நியூ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ சிபிஐ ஹேஸ் த ரைட்ஸ் டு ஃபைல் நியூ எஃப்ஐஆர். ஓகேவா? ஸோ அந்த கேஸ்ல வந்து ஏன்னா அடிஷ்னலா யாரு என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நியூ எஃப்ஐஆர்ல வந்து விடுபட்ட ஆட்கள், சாட்சிகள் எல்லாமே சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மட்டும் இல்ல, அடிஷ்னல் எஃப்ஐஆர் போட கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்து யாரையாவது சேர்க்கணும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல, இல்லைன்னா யார் மேலேயாவது தப்பு அவங்களுக்குன்னு ஒரு டவுட் வந்ததுன்னா அடிஷ்னல் எஃப்ஐஆர் போட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல அடிஷனல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் இந்த அடிஷனல் எஃப்ஐஆர் மீன்ஸ் இதுல வந்து நிகிதாவை சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் இவங்க மேல இவங்க கொடுத்தது வந்து பொய் புகார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டா இவங்க பேர்ல அடிஷனல் எஃப்ஐஆர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேடம், அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெத் சர்டிபிகேட் அவங்க அம்மா வாங்குறதுக்கு வந்து நிறைய அவங்கள அலக்களிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேஸ் இவ்வளவு சென்சிட்டிவான கேஸ்ன்னு தெரியுது. உலகமே அந்த கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. சோ இன்னும் அவங்கள அலக்களிக்கணும்னு என்னங்க இருக்கு? எதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்ப கேஸ் எதுவும் வேற சைடு எதுவும் திசை திருப்ப பாக்குறாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடைக்க வேண்டியது இவ்வளவு லேட் தாமதமாக்க ஒரு காரணமே இல்லை. ஏன்னா அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் இவ்வளவு தூரம் பேசுறாங்க. பிரஸ் அது இது எல்லாம் கேள்வி கேக்குது. இவ்வளவு தூரம் தாமதிக்கணும்னா அதுல ஏதோ வேற ஏதாவது பண்ண வாய்ப்புகள் முயற்சித்திருக்கலாம். சோ அதுதான் எல்லாத்துக்கும் அதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஏன் இவ்வளவு லேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்போ இது வந்து அரசு வேற அரசோ இல்லைன்னா வேற அதிகாரிகளோ யாரையாவது காப்பாற்ற விரும்புறாங்களா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதான் நேரத்தையே சொன்னல சார், இதுல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் இப்போ உடனே வெளிப்படையாலாம் எதுவும் இது பண்ண முடியாது. விசாரிக்க தான் தெரியும். சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ன வர நிலவரம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை வந்து காப்பாத்த யாரு போராடுறாங்க புரியல அது எனக்கு. இது வந்து குற்றவாளிகள் தானே இவங்க என்ன காவலர்களா? இவங்களை காப்பாத்த எதுக்கு யாரு போராடணும், யாரு இது பண்ணணும்னு எனக்கு என்ன புரியல. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா ஒரு காவலர் கிட்ட பேசினேன் நானு. அவரு சொல்றாரு, மேடம் நாங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணுவோம், எப்படி அவங்களுக்கு இவ்வளவு தூரம் மனசாட்சி இல்லாம ஒரு சம்பவம் பண்ண தோணுச்சுன்னு எங்களுக்கு இன்ன வர புரியல மேடம். அதனால எங்களை பாக்குறவங்களும் அந்த ஒரு நோக்கத்துலதான் பாக்குறாங்க, ஒரு பயமான ஒரு இதான இதுல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். இந்த மாதிரி கயவர்களால நல்ல காவலர்களுக்கும் கெட்ட பேரு தானுங்க. அவங்கள வந்து காவலாளிகள்னு சொல்லாதீங்க, அயோக்கியர்கள், சமூக துரோகிகள்னு சொல்லுங்க. அது கரெக்ட் தான் மேடம், அது கரெக்ட் தான். குற்றவாளி காவலர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க. இல்ல ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 24-25 வயசு பையன், இவனை இந்த அளவுக்கு அடிச்சு கொள்றதுக்கு
என்ன இருக்குன்னு தெரியல. அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவனுக்கு அவனோட நீதிக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் அடுத்தடுத்து புதிய அப்டேட்டோட பார்ப்போம் மேடம். தேங்க்யூ. நன்றி சார்.